நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி புகார் செய்ததை தொடர்ந்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை கடந்த 17ஆம் தேதி விசாரித்த நீதிபதி வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் இந்த வழக்கை 12 வாரத்திற்குள் போலீசார் விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இதற்கிடையில் நேற்று விசாரணைக்கு ஆஜராக கோரி சீமானுக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டினர். விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் எனவும் சம்மன் மூலம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் அந்த சம்மன் சில நிமிடங்களிலேயே கிழிக்கப்பட்டதால் போலீசார் விசாரிக்க சீமான் வீட்டிற்குள் சென்றபோது திடீரென அவரின் காவலாளியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதில் காவலாளி போலீசாரை தாக்கியதோடு கையில் இருந்த துப்பாக்கியையும் எடுத்து நீட்டியுள்ளார். காவலாளியின் கைகளில் இருந்த கைத்துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.